வானத்தில் உள்ள எல்லா ஊரின் பெண்கள் சொர்க்கத்து மகளிர்களும் கீழே இறங்கிட்டாங்க. எல்லாரும் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. யார் சொல்ல அவர் எனக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. எல்லா சொர்க்கத்து பெண்களும் யார் சண்டை போடாங்க சொல்லுறாங்க. சொர்க்கத்து ஊரின் பெண்கள் எல்லாம் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கி எனக்கு அவரை கல்யாணம் முடிச்சு வைங்க, எனக்கு அவரை கல்யாணம் முடிச்சு வைங்க எல்லாரும் சொன்னாங்க. நான் ஒரு 70 சொர்க்கத்து மகளை செலக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சு வரதுக்கு வேலையை வச்சுங்க. பெண்களை நான் கல்யாணம் முடித்து விட்டுட்டு தான் நான் அங்கிருந்து வெளியே வரேன்னு சொன்னாங்க. சூழலுக்கான எதிர்த்து செய்து போனவங்களுக்கு எப்படிப்பட்ட பாக்கியம். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, மதீனாவில் இருந்து ஒரு வயசான பாட்டி இஜ்ரத் செய்து வந்தாங்க. வயசான அம்மா, வயசான பாட்டி, நம்ம ஊர்ல பாட்டி தானே சொல்லுவாங்க. வயசான பாட்டி ஒரு சின்ன பையனை கையில கூப்பிட்டுட்டே, ஒரு மகன் இளைய மகனை கையில கூப்பிட்டுட்டே வந்துச்சு. வந்து நாங்கெல்லாம் 70 பேர் ஏழைகள் திண்ணை தோழர்கள் உட்கார்ந்துருந்தோம். வந்து அந்த அம்மா வந்துச்சு. மதீனாவில் ஒரு வைரஸ் காய்ச்சல் அந்த காலத்துல நடமாடிக்கிட்டே இருந்துச்சு. அதுல நிறைய பேர் இறந்துகிட்டே இருந்தாங்க. இந்த பையனும் இறந்து விட்டார். சின்ன பையன், அந்த வயசான பாட்டி கூட்டு வந்துச்சா இல்லையா, அந்த பையன் இறந்து போயிட்டார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, அந்த பையனுடைய கண்ணை கசைக்கு மூடிட்டு ஜனாசா எடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்க சொன்னாங்க. என்னை பார்த்து சொன்னாங்க, அந்த பாட்டிகிட்ட சொல்லி உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா கண்ணு தெரியாது, வயசாகி போச்சு, காது கேட்காது கூட தெரியாது. அந்த அம்மாட்ட தெரியப்படுத்திருப்பா, உங்க மகன் இறந்துட்டாருப்பா சொல்லி வருதுன்னா. சொன்னதுதான் தாமதம். என் மகன் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தடுமாறி அங்கிருந்து கிளம்பி வந்து கட்டில போட்டிருக்கக்கூடிய அந்த மகன் முன்னால வந்து உட்கார்ந்து 2 காலையும் பிடிச்சி, என்ன பிடிச்சிக்கிட்டு 2 காலையும் பிடிச்சிக்கிட்டு, அல்லாஹும்ம இறைவா இன்னி அஸ்லம்து, நான் கலிமா சொல்லியிருக்கிறேன், வஹாஜர்து, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறேன். எதுக்காக? இந்த மாதிரி சோதனைக்காக வந்திருக்கேன். இதே மாதிரி துன்பத்தை நீ தருவதற்காகவே நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கையில என்றும் சந்தோஷத்தை நீ தரணும், என் வாழ்க்கையில துன்பத்தையே நீ தரமாட்டேன்னு சொல்லித்தானே நான் என் ஊரை விட்டு வந்தேன். எவ்வளவு பெரிய சோதனையை எனக்கு தாங்க வைக்காத, எனக்கு தாங்குற சக்தி இல்லை, எடுத்த மகனை திருப்பி கொடு. ஏன்னா அந்த அம்மா என்ன கேக்குது, என் வாழ்க்கையில சோதனையே நீ, இந்த சோதனை எனக்கு சுமத்தி விடாதே ஆண்டவா, சுமத்தி விடாதே ஆண்டவா அப்படின்னு காலை பிடிச்சி அழுகுது. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அந்த மனிதர் மூடி போட்டுருச்சு, மூடியை தூக்கிட்டு துணியை நீக்கிட்டு எஞ்சி உட்கார்ந்துட்டார். எங்களோடு இருந்து சாப்பிட்டார், நாங்களும் அவரோடு சாப்பிட்டோம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிற வரைக்கும், அவங்க உம்மா வஃபாத் ஆகிற வரைக்கும் அந்த மனிதர் வாழ்ந்தார். ஆக பாருங்க, ஹிஜ்ரத்தினுடைய பரக்கத்தினால ஒரு பெத்த தாய் உருகி கேட்ட அந்த துவாவினால மரணமான மகனையும் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான் என்ற வரலாறு பைஹகி இமாமிலிருந்து, சியூத்தி இமாமிலிருந்து எத்தனையோ வரலாறுகள் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பான். பெத்த தாயுடைய துவா அல்லாஹ்விடத்திலே உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லா சொன்னாங்களா இல்லையாங்க? ஆக இது மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள், பெருமானாருடைய அந்த ஹிஜ்ரத் பயணம் ஒரு மகத்தான பயணம். என்று மதீனாவுக்கு உள்ளே நுழைந்தார்களோ அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் அகில உலகத்தினுடைய பிரச்சாரத்தை கொண்டு போனார்கள். இன்டர்நேஷனல் அளவுக்கு பெருமானார் பிரபலமானார்கள். 1,24,000 சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை பெற்றார்கள். எல்லா போர்களிலும் மதீனா அன்சாரிகளுடைய சப்போர்ட்டில் வெற்றி பெற்றார்கள். ஆக ஹிஜ்ரத் சஹாபாக்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்தது. எனவே பெருமானாருடைய வரலாறில் ஹிஜ்ரத் என்கிற ஒரு அத்தியாயம் முக்கியமானது என்பதனால் என் மீளாத உரைகளே ஒரு நாள் அதை முக்கியமாக உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் என்னென்ன ஹிஜ்ரத்தில் என்ன பாக்கியங்கள் எல்லாம் சஹாபாக்கள் பெற்றார்களோ அதை பற்றி நாம் பேசினதுக்காக, அந்த ஹிஜ்ரத்தை பற்றி நம்ம பேசியிருக்கிறோமா இல்லையா? 1500 வருஷத்துக்கு பிறகு வாழ்ந்த இந்த கூத்தாநல்லூர்ல இந்த செய்தியை ஆயிரக்கணக்கான வீடியோல பார்க்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய அத்தனை பேரையும் எங்க கூட்டிட்டு போயிட்டோம்?
1020 வருஷத்துக்கு முன்னால கூட்டிட்டு போயிட்டோமா இல்லையா? இங்க என்ன நடந்துச்சு சொல்லி காட்டிட்டோம். இவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு கிடைத்ததுதான் நம்ம தலையில போட்ட தொப்பி, போட்டிருக்கிற சுப்பா, இது போட்டு தலப்பா எல்லாமே அந்த நேடையெல்லாம் அந்த இஜரத்துக்கு பிறகு வந்ததுதாங்க. அந்த மதீனாவுக்கு போகலன்னா இஸ்லாம் பரவிக்குமா?